بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அருளினால் புனிதமிகு ரமலானை அடைந்த நாம் அதன் இரவில் நம்மால் இயன்ற அளவு நின்று வணங்கி, மேலும் பகல் நேரத்தில் நோன்பு நோற்று சுவனத்தை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, பெண்ணியத்தின் கண்ணியம் பேணும் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழ் இந்த வாரம் முழுவதுமாக நாம் சில தகவல்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த மார்க்கத்தை எடுத்து போதிக்கின்ற பின்புலமாக பக்கபலமாக பெண்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதைவிட இந்த மார்க்கத்தை யார் பின்பற்ற முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அறிவியினர்கள் பின்பற்ற மாட்டார்கள் என்று கூறுகிறார். வமை யர்கப் அம் மில்லத்தை இப்ராஹிம வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். வமை யர்கப், யாரால் இதை மறுக்க முடியும்? அம் மில்லத்தை இப்ராஹிம, இந்த இப்ராஹிமினது மார்க்கத்தை யார் தன்னை அறிவிலியாக்கி கொண்டானோ, பமன் சபிக நப்சஹு, தன்னை யார் முட்டாளாக என்னை ஆக்கிவிட்டானோ, தன்னைத்தானே முட்டாள ஆக்கி கொண்டவனை தவிர யாரால் இந்த மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். ஏனெனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக பகுத்தறிவாளருடைய முன்னோடி என்று சொல்ல முடியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாத திறமையும் லாஜிக் என்று இன்றைக்கு தர்க்க ரீதியான பேச்சுக்களை உலகத்தில் பேசப்படுகிறது என்றால் அதற்கெல்லாம் வித்திட்டவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பகுத்தறிவுவாதி என்று இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு கூட்டங்கள் தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மைக்குமே அற்புதமான பகுத்தறிவுவாதி யார் என்றால் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் என்பவர் ஒரு சமூகம் என்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இப்ராஹிம் தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு மனிதர் ஒரு சமூகத்திற்கு சமம். நாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஒரு ஆள் 10 பேருக்கு சமண்டாவன், ஒரு ஆள் 100 பேருக்கு சமம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 1,00,000 பேருக்கு சமம். லட்சியவாதருக்கு அவர்தான் சமம். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த, அவர்கள் போதித்த இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்தை அறிவிலியால் பின்பற்ற முடியாது, அறிவாளிகள் பின்பற்றுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையில் பெண்களாகிய நாங்களும் புத்திசாலிகளே, நாங்களும் அறிவாளிகளே, நாங்களும் இதை பின்பற்றுவோம், எங்களுக்கு என்ன குறை என்னும் அளவிற்கு பெண்கள் போட்டி கொண்டு நபிகளார் காலத்திலும் சரி, அதற்கு முன்னரும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலும் சரி, பெண்களும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் சளைத்தவர்கள் அல்ல. குர்ஆனுடைய நெடுங்கிலுமே ஆண்களை பற்றி போதிப்பது போலவே இருக்கிறது. எல்லாம் சொர்க்கத்தில் நுழைவாங்க, அதற்கு கீழ் ஆறுகள் ஓடு கொண்டிருக்கும், அவர்களுக்கு துணைகள் உண்டு என்றெல்லாம் அந்த போதனையானது ஆண்பாலாகவே வருகிறது. இதை பார்த்துவிட்டு சஹாபிய பெண்களுக்கு ஆண்களை பற்றியே பேசப்படுத, அப்படின்னா நாங்க என்ன அப்படிங்கிற தகவல் நபிகள் நாயகத்திற்கு வருது. ஒரு முறை நபிகள் பெருமானாருடைய மனைவியும் அதை வினவுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆன் நெடுங்கிலும் ஆண்களை பற்றி பேசுவதை போன்று இருக்கிறது, இது எப்படி? அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கல.
கொஞ்சம்னா கொஞ்சம் அது மாதிரி ஒரு புரிந்து கொண்டாலும் சரி, ஆனாலும் ஆண்களை பற்றி பேசுவதை போன்றே இருக்கிறது. இது எந்த நடையில வருதுன்னா, இப்ப மனிதன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா மனுஷனை யாரு? ஆண்பால் சொல்ற மாதிரி இருக்கும். ஆண்பால் பெண்பால் ரெண்டும் உள்ள வந்துடும். இல்ல இது மனிதனுக்கானது என்று சொன்னால் ஆணுக்கும் உள்ளது பெண்ணுக்கும் உள்ளது. அப்படித்தான் அல்லாஹ் எல்லாத்தையும் பேசுறான். இது இன்னும் விவரிக்கிற மாதிரி நபிகள் என்ன செய்யறாங்க? இதை கேட்ட உடனேயே 33வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இன்னமல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் ஸ்வாதிகீன வஸ் ஸ்வாதிகாத் வஸ் ஸ்வாயிமீன வஸ் ஸ்வாயிமாத் வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத். இப்படி 10 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான்? முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும், உண்மை பேசுகிற ஆண்களும் உண்மை பேசும் பெண்களும் என்று சொல்லி அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. அப்படிப்பட்ட கற்பலத்துக்கு ஒழுக்கத்தை காத்துக் கொள்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவர்களுக்கெல்லாம் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தயாராக இருக்கிறது, அஜ்ரன் அலீமா, மகத்தான கூலியும் இருக்கிறது என்ற அந்த வாசகத்தை நபிகள் பெருமானார் பெண்களுக்கு சொல்கிறார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கு 2 பேருக்கும் தான்ப்பா. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்போ எவ்வளவு புத்திசாலித்தனமாக தங்களுக்குரிய அந்த தகவலை பெற்றுக் கொள்கிறார்கள் பாருங்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹ் நபி ஆயிஷா அல்லாஹ்வை பார்த்து ஒரு தடவை சொல்லுவாங்க, ஆயிஷாவே, நீ என் மீது நல்ல அபிப்பிராயத்தோடு இருப்பதையும் ஒரு சந்தோஷமா இருப்பதையும் கோபமாக இருப்பதையும் உன் வார்த்தையை கொண்டு நான் புரிந்து கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையை வச்சே புரிஞ்சுக்கலாம். வீட்டுல சொல்லுவாங்கல்ல, போய் உங்க அத்தாவை கூட்டு வா தம்பி அப்படிம்பாங்க. இவ்வளவு நாள் அவங்க அத்தா இல்லையா, இப்ப என்ன சொல்லுவாங்க? ஒரு ஸ்டெப் பேக் வச்சு சொல்லிடுவாங்க, உங்க அத்தாவை கூப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அவங்க கோபத்தின், அவங்களுக்கு வெறுப்பினுடைய கொஞ்சம் செல்லமா கோபத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஆமா உங்க அம்மா போடா தம்பி, உங்க அம்மாட்ட சொல்றா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இது மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா அல்லாஹ்வை அவங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அங்க பாக்குறான். எப்படி அல்லாஹ்வின் தூதரே எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, நீ என்ன பண்ணுவ? என் மேல பிரியத்துல நல்ல விதமா இருந்தீன்னா என்ன பண்ணுவ? ரப்பி முஹம்மதின், முகம்மதனுடைய இரட்சகனின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவேன். என் மேல கொஞ்சம் அந்த ஊடல் இருக்கும்ல, அதுக்கு வருவதற்கு வருகிற ஒரு விதமான கணவன் மனைவிக்கு மட்டும் ஏற்படுகிற அந்த சண்டை, அது வெறும் நம்மள மாதிரி விருட்டு அது மாதிரிலாம் இல்ல. உருட்டு கட்டாலும் 2 போடு போடலாமான்னு கோபம் வரும்ல, இந்த மாதிரி இல்ல. ஒரு சின்ன ஒரு பிரியமான கோபம். அது மாதிரி என் மேல கொஞ்சம் கோபமா இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவன்னா, ரப்பி இப்ராஹிம்னு சொல்லுவேன். இப்ராஹிமினுடைய மீது சத்தியமானு சொல்லுவேன். கரெக்டா? அல்லாஹ் தூதரே கரெக்டா தான் சொன்னீங்க. அந்த நேரத்துல முகமது சொல்லக்கூடாது எனக்கு மாதிரி வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ எவ்வளவு அளவிற்கு அறிவுச்சுடர் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வார்த்தை பிரயோகத்திலும் கூட கொள்கையும் இங்கே சிதறவில்லை. அதே வேளையில் தன்னுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், இப்படி பல விதத்தில் இஸ்லாமிய பெண்கள் இந்த கொள்கையை தூக்கி பிடிப்பதிலும் எடுத்து உரைப்பதிலுமே பல்வேறு வகையில் ஒத்துழைத்ததை நம்முடைய வரலாறுகளில் எடுத்து பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மருமகள்கள் பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டு அல்லது அறிந்தும் இருப்பீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகாக மக்காவில் தன்னுடைய குடும்பத்தை குடியமர்த்தி விட்டு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த பகுதிக்கு வருகிறார்கள். வரும்பொழுது தன்னுடைய வீட்டில், அவர்களுடைய பிள்ளை வீட்டில் மகன் இல்லை, மருமகள் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ கேட்கிறாங்க, எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா சலாம் சொல்லி கேட்கிறாரு. அந்த அம்மாவுக்கு இவங்க தான் தன்னுடைய மாமனார் அப்படின்னு தெரியாது. என்னம்மா எப்படி இருக்கீங்க? எங்க கணவர் என்ன பண்றாரு? என்னங்க கணவர் வர்றாரு, மார்க்கம்னு சொல்லி போயிடுறாரு, அவர் மக்களுக்காக சமூகத்துக்காக உழைக்கிறாரு, ரொம்ப ட்ரையா வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துப்பட ரொம்ப என்ன செய்யறாங்க, வெறுப்புணர்ச்சியோட சொல்றாங்க. சரி, உணவிற்கு என்ன செய்கிறீர்கள்? இங்க ஏதோ கறி கிடைக்கும், இறைச்சி இருக்கும், அதை சாப்பிடணும், ஜம்சம் தண்ணியை குடிப்போம், இதை விட்டா ஒண்ணுமே இல்லை, போர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன செய்வாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அம்மையே உன்னுடைய கணவர் வந்து விட்டால் வாசலை மாற்ற சொன்னதாக சொல்லுங்கள், போயிடுவாங்க.
வந்து பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. நடந்த சம்பவத்தை அந்த அம்மையார் சொல்லும் பொழுது, சரி அம்மா, இதை எல்லாரும் என்ன தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டா, வந்தாங்க, விரட்டி விட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பெண்ணை, அப்படி இஸ்லாம் சொல்லல. வந்து பார்க்கிறாரு, ஒரு சமூக சிந்தனையாளர் வந்து பார்க்கிறார், ஒத்து போகாத வாழ்க்கையை ஒரு பெண் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய சுதந்திரம், ஆக்சுவலா இந்த ஹதீஸ் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். உனக்கு இந்த கொள்கை, இந்த திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. அம்மா நீ ஒரு ஒருத்தருக்கு மனைவியாக இருப்பதினால் அந்த கொள்கையில் உனக்கு உடன்பாடு இல்லாவிட்டால் நீ அடிமையாக அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்தில் இந்த கொள்கை ஏற்காத பெண்களுக்கு வாசலை திறந்து சொல்கிறது இஸ்லாம். அதனாலதான் வாசலை மாத்தினாங்க. அந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை பகுத்தறிவான வார்த்தை பாருங்க. வாசலை மாத்தின என்ன அர்த்தம்? இதை இவங்க வாசல போ சொல்லிடு, வாசலை அடைக்காத, அதான் அர்த்தம் அதுக்கு. வாசல் அந்த அம்மையாருடைய சுதந்திரத்தை அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு இதில் பிடிப்பில்லை. அப்படி என்றால் பகுத்தறிவாளர் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். வாசலை மாத்து, எவ்வளவு அழகான வார்த்தை. நம்ம என்ன பேசுவோம்? எப்பவுமே என் வீட்டு வாசல் உனக்கா திறந்திருக்குப்பா. என்ன அர்த்தம்? வருகைக்கான வார்த்தை அது. அதுபோல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை புரிந்து கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி என்னோடு உடன்பாடு இல்லாத உனக்கு வேண்டாம் அம்மா, விவாகத்தை ரத்து செய்து கொள்வோம் என்று அழகான முறையில் ரத்து செய்து விடுகிறார்கள். பிறகு வேறு திருமணம் செய்து வாழ்க்கை ஓடுகிறது. சில நாட்களுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். முன்னர் கேட்டது போலவே அந்த அம்மையாரிடம் கேட்கப்படுகிறது. அவர்கள் யார்? அவர்களது பெயர் என்ன? அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மையார் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு அதன் பயனை இன்றைக்கும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பின்னால் வருகிறேன் எப்படி என்று. அந்த அம்மையாரிடம் வந்து கேட்கிறார்கள், அம்மா எங்கே உன்னுடைய கணவர்? இல்லை, வீட்டில் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், மிக சுபட்சமாக, மிக அழகாக, மிக மன திருப்தியோடு போய் கொண்டிருக்கிறது. என் கணவர் சமூகத்திற்காக உழைக்கிறார், மார்க்கத்தை எடுத்து பிறருக்கு போதிக்கிறார்கள். இதுதானே தேவை, இதுதானே மறுமையின் ஈடேற்றம். ஆகவே எனக்கு மிகவும் பிடித்தமான வாழ்க்கையாக பொருந்தி கொண்டு நான் வாழ்கிறேன் என்று கேட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிற்கு மகிழ்ச்சியோடு, உணவிற்கு என்ன செய்கிறீர்கள்? இங்கே ஆட்டிறைச்சி கிடைக்கிறது, ஒட்டக இறைச்சி கிடைக்கிறது, இன்னும் சில இறைச்சிகள் கிடைக்கின்றன. இறைச்சி கிடைக்குது, அவ்வளவுதான். அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த சிலாகித்து சொல்கிறார்கள். போதாததற்கு ஜம்சம் தண்ணீர் கிடைக்கிறது, இந்த தண்ணீரை பருகிக் கொள்கிறோம், இறைச்சியை சுபிக்ஷமாக உண்டு கொள்கிறோம். இதை விட எங்களுக்கு என்ன வேண்டும்? மிக திருப்திகரமாக இந்த உலக மற்றும் மறுமையுடைய திருப்தியோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் மகிழ்ச்சியாக சொன்ன பொழுது, இந்த வாசலை இப்படியே உன்னுடைய கணவரை வைக்க சொல்லிவிடுமா என்று சொல்லி சென்று விடுகிறார்கள். செல்லும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை இன்றைக்கு நாமும் அனுபவிக்கிறோம். இறைவா, இவர்களுக்கு கிடைத்தவற்றில் நீ பரக்கத் செய்வாயாக. என்ன கிடைச்சதுன்னு சொன்னாங்க? ஜம்சம் தண்ணி கிடைச்சதுன்னு சொன்னாங்க, இறைச்சி கிடைச்சதுன்னு சொன்னாங்க. அந்த பரக்கத்தை பாருங்க. இன்னைக்கும் அங்க போவோம், அந்த மண்ணுல காலை வச்சா இறைச்சிக்கு பஞ்சமான பூமி அது. அவங்கிட்ட அவ்வளவு ஆடு இருக்கா, அவ்வளவு மாடு இருக்கா? எங்க இருக்கோ அங்க வந்து கொட்டுறான் பாருங்க அல்லாஹ். கிடைத்ததில் பரக்கத் செய்வாயாக. நிறைய கிடைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா? இங்க நம்மளால 100 கிராம் சாப்பிட முடியாதவன் அங்க போய் 1.5 கிலோ வெளுத்து வாங்குவான். இங்க நம்மளால கிடைச்சா கூட சாப்பிட முடியாது, அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியலம்போ. இதுவே அந்த பூமிக்கு போனா அந்த உணவுல கிடைக்கிற பரக்கத்து பாருங்க. ஒரு ஆட்டை முழுசா போட்டு 4 பேர் பிரிச்சு மேய்ஞ்சிடுறாங்களே, இங்க முடியுமா? முடியாது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை உலக மக்கள் அனைவருக்கும் பயன்படும் வகையில் கிடைத்தது என்றால், எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், அந்த அம்மையார் கொடுத்த அந்த சுப செய்தி எங்களுக்கு பரக்கத்தாக கிடைக்கிறது என்று சொன்ன அந்த திருப்தியானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனையிலிருந்து இன்று வரைக்கும் உலக மக்கள் ஆகிய நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த பெண்ணினுடைய பொருத்தத்தை பாருங்கள்.
மார்க்கத்தை எடுத்து போதிப்பதிலே பெண்ணுடைய அவசியம் எவ்வளவு இருக்கிறது என்று இஸ்லாம் எவ்வளவு எதிர்பார்ப்போடு பெண்ணை அழைக்கிறது பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து குடி அமர்த்தினார்களே, எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலை தெரியுமா? பெண் வலிமையானவள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மனைவி நம்முடைய அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் நிரூபித்து காட்டியது இன்றைக்கும் அங்கே சான்றாக அமைகிறது. இஸ்லாம் ஒரு பெண்ணை எவ்வளவு அவளுடைய உறுதிக்கேற்ப அவளை கண்ணியப்படுத்துகிறது என்பதை நம்முடைய அன்னையுடைய வரலாற்றை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். வேறு நாட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க குடும்பத்தோடு வருகிறார்கள். அதுவும் எந்த நிலையில்? அல்ஹம்துலில்லாஹி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் அலல் கிபரி வயதான நிலையில் எங்களுக்கு தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும்னு சொல்றாங்க. வயசானதுக்கு அப்புறம் குழந்தை பிறகுது அவங்களுக்கு. வயசானதுக்கு அப்புறம் குழந்தை வளர்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம், கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பச்சை குழந்தையோட அவரை அழைத்து கொண்டு அல்லாஹ் அந்த இடத்தில் காபத்துல்லா இன்றைக்கு இருக்கிற அந்த இடத்தை நோக்கி பயணிக்க சொல்றான். வந்துடுறாங்க. வந்துவிட்டு அந்த இடத்துல இருவரையும் நிக்க வைத்து விட்டு இவங்க பாட்டு போறாங்க. இந்த புத்திசாலித்தனத்தை பாருங்க. தான் மட்டும் பகுத்தறிவாதியா அல்ல, குடும்பத்தையும் பகுத்தறிவாதியா வளர்த்து வச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மையார் கேட்ட கேள்வி சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அழகான ரத்தின சொற்களாக குறிக்கப்பட வேண்டிய செய்தி. கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்கே செல்கிறீர்? பதிலே இல்லை. எங்க விட்டுட்டு போறாங்க? எப்படிப்பட்ட இடம்? சுத்தி நம்மள மாதிரி ஒரு பாதுகாப்பு பூமியா? ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு செல்வ செழிப்பாக உலகமே பொறாமைப்படும் ஜொலிக்கிறது அந்த பூமி. அவர்கள் விட்டு போன நிலையில் யார் இருந்தார்? யாரும் அல்ல, பொட்டல் காடு, சுத்தி கருகருன மலைகள், பசுமையான மலைகள் அல்ல. ஏதேனும் உயிர்கள் வாழ்வதற்கான அடையாளங்கள் இல்லை. ஆறுகளோ கால்வாய்களோ குளங்களோ ஏதேனும் ஓடுகிறதா? எதுவும் இல்லை. நீர்வளம் இல்லை, நிலவளம் இல்லை. எந்த வளமும் இல்லாத ஒரு இடத்தை விட்டுவிட்டு அப்படியே செல்கிறார்கள். இப்படி ஒரு பகுத்தறிவாளியராக இருக்கக்கூடிய நம்முடைய கணவரை இப்படி நாம் பார்த்ததில்லையே. எதையும் புத்தி கூர்மையாக செய்கிற இவர் நிச்சயமாக அதனுள் காரணம் இருக்கும் என்பதற்காக எண்ணி அழைக்கிறார். யா இப்ராஹிம் அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய வேலையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கை காட்டுறாங்க. பார்த்துக் கொள்கிறேன், செல்லுங்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். நினைத்து பாருங்கள். நீங்களோ நானோ நம்முடைய பச்சிளம் குழந்தையை கொண்டு போய் நம்முடைய அன்பு மனைவியோடு வயோதிக காலத்திலே வாழ தகுதியற்ற ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டு என்னவென்று கூட ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாமல் அந்த பிள்ளையையும் அன்னையையும் அப்படியே விட்டு செல்வது என்பால் எவ்வளவு மனம் கனத்திருக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? விட்டுட்டு போறாங்க. தண்ணி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, தன்னந்தனியா விட்டுட்டு போறோம். என்ன வேணாலும் ஆகலாம். அல்லாஹ் சொல்லிட்டான் ஒரே வார்த்தை. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், கட்டுப்படு அஸ்லிம், கட்டுப்படி என்றோம். அஸ்லம்து ரப்பில் ஆலமீன் அந்த வார்த்தையிலிருந்து தான் முஸ்லிம்னு வந்திருக்கு. அந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அஸ்லிம், கட்டுப்படு என்றோம். ஆம், நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் முஸ்லிம் என்று சொல்கிறோம். ஆனால் அதற்கு உதாரணமாக வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தையும் பாருங்கள். எப்படிப்பட்ட தியாகம்! பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து நம்மை பராமரித்து நம்மை வளர்த்து அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால் நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற
சொர்க்கத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்டு உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை. பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் darulilmhh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். விட்டு செல்லும் பொழுது அவருடைய மனம் கனத்து போகிறது. இறைவா, என்னுடைய குடும்பத்தை நான் நீ சொன்ன இடத்தில் குடிய மறுத்து விட்டேன். இறைவா, உலக மக்களுடைய பார்வையை என்னுடைய குடும்பத்தின் பால் திருப்புவாயாக. என்ன வார்த்தையை பாருங்க, எப்படி கேட்கிறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உலக மக்கள் எதை நோக்கி பார்ப்பார்கள்? எப்படி பார்ப்பார்கள்? மக்களுக்கான தேவை அந்த இடத்தில் இருந்தால் பார்வைகள் தாராளமாக வரும். அப்படி என்றால் தேவையை ஏற்படுத்துன்னு கேட்கிறாங்க. என்ன புத்திசாலித்தனமான வார்த்தையை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவெல்லாம் உட்கார்ந்து நீங்க தனித்தனியா சிந்திச்சீங்கன்னா அதனுடைய விளக்கத்தை கொட்டி மாளாது. அதாவது நீங்க நிறைய துஆக்கள் எடுத்து பாருங்க குர்ஆன்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவா இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த சூழ்நிலை நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் கண்கள் கண்ணீர் வெடிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த சூழலை விட்டு விட்டு இறைவா பார்த்துக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே அம்மையார் சொன்னார்கள், சென்று வாருங்கள். அதுக்கப்புறம் நோ கொஸ்டின்ஸ். அல்லாஹ் சொல்லிட்டாங்க போது, அல்லாஹ்வுடைய கட்டளை எனும் பொழுது வேறு கேள்வி வைக்க எனக்கு ஏது உரிமை? இது அந்த பெண்ணுடைய மாண்பல்லவா, சிறப்பல்லவா? செல்கிறார்கள். மனசு இதயத்தை கனத்த இதயத்தோடு, இறைவா உலக மக்களுடைய பார்வையை இங்கே திருப்பி விடு என்று சொல்லிவிட்டு அப்படியே செல்கிறார்கள். நேரம் ஆகிறது, அல்லது நாளின் பொழுது பெரும்பாலும் சாய்கிறது. வயோதிக உடல், குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட உடலில் தண்ணீர் சத்து இல்லாத சூழல். எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தார்களோ, எத்தனை நாள் கடந்து வந்தார்களோ, உடலில் எந்த அளவிற்கு சத்து இருந்ததோ, அப்படிப்பட்ட சூழலில் பிள்ளை அழ ஆரம்பிக்கிறது. ஒரு தாயாக, ஒரு பெண்ணாக அந்த பிள்ளைக்கு என்ன செய்வது அறியாமல் இங்கும் அங்கும் ஓடி 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 பார்க்கிறார்கள். ஒன்றும் கண்ணுக்கு புலப்படவில்லை. எப்படி அந்த சிச்சுவேஷன், சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அந்த அன்னைக்கு? பிள்ளை பசி துடிக்கிறது. நம்ம சஃபாவைக்கு போகிறார்கள், பார்க்கிறார்கள். ஏதேனும் ஒரு ஒட்டக கூட்டமோ, ஏதேனும் ஒரு வழியில் செல்லக்கூடிய பயணிகளோ யாரும் இருக்கிறார்களா? இல்லை. மீண்டும் இந்த பக்கம் வந்து மருவாவில் ஏறி பார்க்கிறார்கள், இல்லை. மீண்டும் ஓடுகிறார்கள். 7 முறை இங்கும் அங்கும் ஓடி பார்க்கிறார்கள், ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். மனித உருவத்தில் ஒருவர் வருகிறார். அல்லாஹ் என்னை உன்னிடம் காப்பாற்றணும், நான் வானவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி, நீங்கள் உங்கள் காலை தட்டுங்கள் என்கிறார்கள். தட்டுகிறார்கள். தண்ணீர் பீரிட்டு வருகிறது. பீரிட்டு வந்த தண்ணியை எடுத்து தானும் தன்னுடைய குழந்தைக்கு கொடுத்து தானும் பருகிவிட்டு நிறைய வலிய வலிய ஜம் ஜம் நில் நில் என்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள், அன்றைக்கு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நில் நில் என்று சொல்லிடாவிட்டால் ஜம்சம் தண்ணீர் உலகையே நிரப்பி இருக்கும். இதிலிருந்து என்ன பெற முடிகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்திற்கு அளவே இல்லை என்பதை நபிகள் பெருமானார் இந்த வார்த்தையை கொண்டு நிரப்புகிறார்கள். காரணம், அந்த அம்மையாருடைய உறுதி. எப்படிப்பட்ட பெண் நான்? அல்லாஹ்வுக்கு அடிபணிகிற இடங்களில் முதன்மையாக நிற்போம் நாங்கள் என்ற இடத்தில் அம்மையார்
ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் செய்கிறார்கள். நாளாகிறது. பொதுவாகவே நீர்நிலைகள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை சுற்றித்தான் பறவைகள் வட்டமிடும். நீண்ட தூரம் பிரயாணம் செய்பவர்களுக்கு நீர்நிலைகளை அறிவது எப்படி என்றால் அந்த காலத்தில் பறவைகளை வைத்துத்தான் முடிவு செய்வார்கள். நீங்க கிராமங்கள்ல பார்க்கலாம், ஈவினிங் டயத்துல பறவை எல்லாம் அப்படியே பறந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் வரிசையா. எங்க போகணும்னு பார்த்தா எங்கெல்லாம் ஆறு குளம் ஒரு வாய்க்கால் அப்படியெல்லாம் இருக்குதோ அதை சுத்தி இருக்கிற மரத்துல போய் உட்காந்துக்கும். பறவைக்கு தெரியுது தண்ணீருடைய அவசியம், நமக்கு தான் தெரியல. அங்க போய் உட்காந்துப்போம். அப்போ இது மாதிரி தண்ணீர் சம்சம் கிணறு அங்க தண்ணி வந்துருச்சு, தண்ணி தேங்கி நிக்குது நிறைய, போதுங்கிற அளவுக்குன்னா அப்ப நிறைய நாள் வந்திருக்கும். இதை சுற்றி பறவைகள் வட்டமிடுகிறது. வழிபோக்கர்கள் பார்க்கிறார்கள். தூரத்தில் பறவைகள் வட்டமிடுகின்றன, அங்கே பறந்து செல்கின்றன. அப்படி என்றால் தண்ணீர் கிடைக்கும். தண்ணீர் மூல ஆதாரம் இல்ல, எல்லாம் வர்றாங்க. வரும் பொழுது அந்த அம்மையார்ட்ட கேட்கிறாங்க. அவங்க உரிமையாளராக மாறிடுறாங்க. அந்த இடத்துக்கு தண்ணி கிடைக்குமா, எடுத்துக்கலாமா, இங்க தங்கிக்கலாமா? அப்படி என்றால் எனக்கு இந்த உணவை கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் கேட்கிறாங்க. தண்ணீர் எப்படி வந்தது, உணவு எப்படி வந்தது பாருங்கள். இதற்கு பெயர் தான் நம்பிக்கை. சாத்திய கூறுகள் இருக்கும் பொழுது அதை கேட்பது மனிதரிடம். சாத்திய கூறே இல்லாமல் எனக்கு கொடுத்தே விடு என்று கேட்பது இறைவனிடம். இதுதான் பகுத்தறிவுவாதி. பிறகு அந்த பிள்ளை வளர்கிறது. அந்த சம்பவங்களை நாம் அறிவோம். பலியிட சொல்கிறார்கள். கனவிற்கண்டு பலியிட அந்த குழந்தையும் எப்படி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி, நான் சளைத்தவனா? அவர் தாய் பங்கிற்கு இவர், தந்தை பங்கிற்கு அவர், குழந்தை பங்கிற்கும் குழந்தை. இளமை பருவத்தை அருகிறது. இனிமேல் தான் என்னுடைய சேட்டை ஆரம்பம். எழும் வயது அது. தந்தையோடு உழைக்கும் கட்டத்தை அவர் அடைகிறார். குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. தந்தையோடு உழைக்கும் நிலையை அடைகிறார். உடல் பராக்கிரமசாலியாக, வலிமை மிக்கவராக வரக்கூடிய சூழலில் என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போல் நான் கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யாபத்தி இஃபல் மா தோமர், உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாளர்களாக என்னை அதை இறைவன் நாடினால் காண்பேன். இந்த பிள்ளைக்கும் அப்படி. அதற்கு பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு அவர்களை விட்டு செல்ல வேண்டிய சூழல். பிறகுதான் இந்த மருமகள்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழல். இப்படி அந்த இடத்தில் முழுக்க அந்த பெண்களுடைய இடத்தை பாருங்கள். ஆண் சிலைத்தவரா பெண் சிலைத்தவரா என்னும் அளவிற்கு இல்லாமல் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மனைவியில் ஒருவரும் இந்த அளவிற்கு மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்கும் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் அவருடைய பங்களிப்பு எப்படிப்பட்டது, அபாரமானது அல்லவா? இன்றைக்கு பாருங்கள். ஆகவே உலகமே ஒரு இடத்தில் கூடி செய்கின்ற கிரியை முழுமையும் எடுத்து பாருங்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததுதான் இங்கே பிரதானம். உம்ராவுக்கு செல்கிறீர்களா, ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்களா, மிக பிரதானமான ஒரு வணக்கமாக நபிகள் பெருமானார் நமக்கு சொல்லி காட்டியது என்ன? சஃபாவுக்கும் மருவாவுக்கும் முடிந்தால் ஓடுங்கள். அந்த இடத்துல ஒரு சில இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க ஓடியே ஆகணும். உடலில் வலிமை இருக்கும் பட்சத்தில், இயலும் பட்சத்தில் ஓடியே ஆக வேண்டும். என்ன ஓடி என்ன? அந்த அன்மையாருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து வாழ்ந்தால் இப்படி வாழ் என்கிற கருத்தை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், எவ்வளவோ இறை தூதர்கள், எவ்வளவோ இறை நம்பிக்கையாளர்களை பற்றி திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நெடுங்கிலும் நிறைய கொட்டி கிடக்கிறது. அதில் முத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டு பெண்களை தான் குறிப்பிடுகிறான். வரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன் இத காலத் ரப்பி இப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். இறை நம்பிக்கையாளருக்கு உதாரணமாக அல்லாஹ் இரண்டு பெண்களை சொல்கிறான். குர்ஆன் சொல்கிறது. சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயம் கடைசி வசனத்தை புரட்டி பாருங்கள். பரவல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி உங்களுக்கு உதாரணம். ஃபிரௌனை எதிர்ப்பது சாதாரண காரியமா? அவனுடைய நாட்டிலே அன ரப்புக்குமுல் அலா, நான் அல்லாஹ்வுக்கும் மேல் என்றான். சுப்ஹான ரப்பியல் அலான்னு சொல்றோம்ல, உயர்வானவன் சொல்றோம்ல, அவன் என்ன சொன்னா? ரப்புக்குமுல் அலா, உங்கள் இறைவனுக்கு மேல் நான். அப்ப எவ்வளவு பெரிய மமதை உள்ளவன்,
தானே கடவுள் என்கிற ஒரு ஆட்சியாளன் கொடுங்கோலனுக்கு மனைவியாக அல்லாஹ் தள்ளி வர்றானா எவ்வளவு பெரிய சோதனை அது. இன்னைக்கு சில பிள்ளைகள் சிக்கி தவிப்பதை பார்த்து நமக்கு ரத்தம் கண்ணீர் வடிக்குதா இல்லையா, கண்ணீர் ரத்தம் வடிக்குதா இல்லையா? நல்ல பிள்ளைங்க, அருமையான பிள்ளைங்க, அந்த அயோக்கிய பல்ட்டு போய் மாட்டிக்கிச்சு. இவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவ்வளவு சிரமமா பார்க்க பாவமா இருக்கும். நல்ல பச்சை கிளியை ஒரு குரங்கிற்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு சில பெண்களுடைய சூழலை அல்லாஹ் சோதிப்பான். இங்கே அதுபோல்தான் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் கூட ஆசியா மரியம் என்று பெயர் வைக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஆசியா மரியம்னு ஒரே பெயரை வைப்பாங்க. இது என்ன காரணம்? இதுதான் காரணம். அல்லாஹ் குர்ஆனில் 2 பெண்களைத்தான் சொல்கிறான். அப்ப பெண்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தினா பாருங்க அல்லாஹ். இஸ்லாம் பெண் தான் முன்னுதாரணம், வேற இந்த மாதிரி வேற வசனமே குர்ஆன்ல கிடையாது. பாருங்க, நிறைய முன்னுதாரணமான பின்பற்ற வேண்டிய வரலாறுகள், நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. ஆயினும் தரபல்லாஹு மஸலா, அல்லாஹ் உதாரணமாக இதை கூறுகிறான் என்று 2 பெண்ணை தான் சொல்கிறான். இம்ராஅத் ஃபிர்அவுன் இது காலத், எப்படிப்பட்டவர்? அவன் தன்னையே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிரூபித்து காட்டுகிறார்கள். நிரூபித்து காட்டிய உடனேயே நீ செய்யதெல்லாம் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுதான் மெய் என்று யாரெல்லாம் சூனியம் போன்று செய்து கொண்டிருந்தார்களோ அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சொன்ன உடனே அவன் சொன்ன வார்த்தை, என் கட்டளை வருவதற்கு முன் நீங்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்கலாம்? உங்களை மாறுகை வாங்குவேன் என்றான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தான். பெண் பிள்ளைகளை மட்டும் ஆள வைத்தான் நாடு முழுவதும். அப்படிப்பட்ட கொடுங்கோல் மன்னன் தன்னுடைய குடும்பத்தை ரம்மியமாக வைத்திருந்தான். அவனுக்கு மனைவியாக இருந்த அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது காலத், அவர் கேட்ட பொழுது என்ன கேட்டார் தெரியுமா? ரப்பி பினீலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா ஒரு நாட்டுக்கு மகாராணியாக நான் வாழ்வதை விட, இங்கே தங்கம் வெள்ளி குவியல்களை நான் அனுபவிப்பதை விட, உயர்ந்த வாழ்க்கை என்று இந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக வாழ்வதை விட, இறைவா எனக்கு மறுமையில் சொர்க்கத்தை தா. அப்ப எவ்வளவு தில் இருக்கும். இறங்குறேன் பார் இறைவா, என் கணவனாக இருந்தாலும் கொள்கைக்கு உனக்கு எதிரி என்றால் அவனோடு நான் எப்படி வாழ முடியும்? எனக்கும் அவர் எதிரிதான், என் உயிர் போகட்டும், என்னுடைய மாளிகை அங்கே தா. ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, இறைவா ஃபிரௌனுடைய அவன் செயலிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. அதுதான் எனக்கு, நான் உடல் அவன வலிமை குன்றியவள் என்று நீ நினைக்கிறாயா? இங்க பாருங்க, அந்த அம்மையாருடைய வார்த்தையை பாருங்க. அநியாயம் செய்கிற இந்த கூட்டத்தில் இருந்தும் பிறனுடைய செயலில் இருந்தும் என்னை பாதுகாத்து விடுகிறா, பாதுகாத்து எனக்கு சொர்க்கத்தில் மாளிகை தான். இந்த மாளிகை, இந்த கோபுரம், இந்த நகை நட்டு செல்வம் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று உறுதியாக நின்றார் பாருங்கள். அங்கே இருக்கிறது உங்களுக்கு முன்மாதிரி என்கிறது குர்ஆன். மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இங்க பாருங்க, ஒழுக்கமா எவா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரும் உங்களுக்கு முன்னுதாரணம் என்கிறது குர்ஆன். மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அவர் தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். அதான் ஹைலைட் இருக்கிறதுலயே. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் கோடிட்டு காட்டுற மாதிரி இவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பை காத்துக் கொண்டார். எப்படிப்பட்ட சோதனை தந்தோம் தெரியுமா? கணவன் இல்லாமல் கர்ப்பமுற்றார், நம்முடைய ரூஹை ஊதினோம். இது செம்ம சான்ஸுங்க. சரிகட்டு போவதற்கு அற்புதமான வாய்ப்பு. என்னால் கணவன் இல்லாமலே குழந்தை பிறக்க முடியும் என்று அடுத்தடுத்து கெட்டு போவதற்கு சம வாய்ப்பு. அந்த உலகம் ஏசி பேசி அவரை ஊரை விட்டு நீக்க செய்தது. தனிமையில் இருந்து 9 மாத காலம் அந்த குழந்தையை சுமந்து தண்ணீருக்கும் சோற்றுக்கும் அவர் எப்படி பாடுபட்டு இருப்பார் ஒரு பெண்ணாக அந்த காலத்தில். நினைச்சு பாருங்க, இன்னைக்கு முடியுதா? இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து, பொருளாதாரம் வளர்ந்து, பாதுகாப்பான சூழல் இருந்தும் கூட ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாது. இருப்பதிலேயே மிக கொடுமையான வலி, வேதனை என்றும் அல்லாஹ்வே சுட்டி காட்டுகிறான். அவள் உங்களை பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக உங்களை சுமந்தாள் என்று ஒட்டுமொத்த தாய்மார்களையும் பார்த்து, உனக்காக இப்படி சுமந்தவளை நீ அவளை தாங்கிவிடு என்று சொல்கிறது. அப்படித்தானே இவரும். ஆனால் திருமணமாகாமல்
எப்படிப்பட்ட சோதனை! சூசைட் பண்ணிருக்கணும். பொதுவா என்ன அப்படிதான் போவாங்க. ஏன் இந்த வாழ்க்கை இப்படியா அல்லாஹ் சோதிப்பான்? இப்படி எல்லாம் இன்னைக்கு உலகம் புலம்புகிறது. அப்படி புலம்பினாரா? இல்லை. அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, அழகிய முறையில் தன் கற்பை காத்துக்கொண்டார். மேலும் அல்லாஹ்வுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினார். வனஃபஅனா ஃபீஹி மின் ரூஹினா வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா, இறைவனது வார்த்தையை உண்மைப்படுத்தினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி என்னை கருவுற செய்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் தெளிவுபடுத்துவான். இந்த நம்பிக்கை சாதாரணதாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு காலத்துல குளோனிங் முறங்கிறான், என்னென்னமோங்கிறான். இன்னைக்கு காலத்துல சாத்தியமா? அதாவது சாத்தியம்னா என்ன? நம்ம மனசால ஏத்துக்க முடியுதா? ஆனா அந்த காலத்துல ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறான்னா நிச்சயமா தெளிவுபடுத்துவான். குழந்தை பிறக்கிறது, பிறந்தா என்ன செய்யறது? குழந்தை எப்படி ஒரு பெண்ணு திருமணம் பண்ணாம குழந்தையோட வந்து நின்னா உலகம் எப்படி பேசும்? தைரியமா உள்ள நின்னாங்க. ஏச்சு பேச்சுக்களை பற்றி கவலைப்படாமல் கொள்கை என்றைக்கும் கொள்கையாக வந்து வென்று காட்டும். நான் முண்டி அடிச்சு ஏதோ திறமையில நான் வந்து சொன்னேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாய்ப்புல சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு கிடைச்ச வாய்ப்புல பேசினேன். மற்றபடி கொள்கை வந்து அதுவாக வென்று நிற்கும். அந்த வகையில் நின்றார். எல்லா மக்களும் கூடி நின்று, மரியமே நீ இப்படி செய்து விட்டாயே, உன் குடும்பத்தாரோ உடைய குடும்பத்தாரிலோ வேறு யாரும் செய்யாத ஒழுக்கமற்ற காரியத்தை செய்து விட்டாயே என்று சொன்ன மாத்திரத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசாமல் தொட்டிலே சுட்டி காட்டுகிறார்கள். அங்கிருந்து சப்தம் வருகிறது, நான் ஈசா, நான் தகப்பன் இல்லாமல் பிறந்தேன் என்று குழந்தை, தொட்டில் குழந்தை பேசி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாத்தியமற்ற இடத்திலிருந்து சாத்தியக்கூற ஆக்கினான் பாருங்கள். அதுதான் அல்லாஹ். ஒரு பெண்ணை எப்படி உயர்த்தி நீ வைத்தான் பாருங்கள். ஆகவேதான் ஆசியா அலைஹிஸ்ஸலாமும் மரியம் அலைஹிஸ்ஸலாமும் அகில உலகத்தில் இருக்கிற நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணம் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. பெண்கள் என்பவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஆணி வேறாக செயல்பட்டவர்கள், இன்னும் செயல்படக்கூடியவர்கள். அதற்கான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வாருங்கள், வரலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்வது வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் செவிமடுத்து சரியாக உணர்ந்து, ஒரு ஆண் தன் பிள்ளைக்கு போதிப்பதை விட ஒரு பெண் தன் பிள்ளைக்கு போதிப்பது இருக்கிறது. அதனால்தான் தாய்மொழி என்றார்கள். ஒரு ஆண் உலகத்திற்கே சொல்வான், குடும்பத்திற்கு கோட்டை விட்டு விடுவான். ஆனால் ஒரு பெண் தன் பிள்ளைக்கு சொல்வாள், பிள்ளை மூலமாக உலகத்திற்கு போய்விடும் செய்தி. ஆகவேதான் பெண் என்பவர்கள் பெட்டகமாக வைத்து அவர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், பொக்கிஷமாக அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள் என்று குர்ஆன் சொல்வது சரிதான் என்பதை நிரூபித்தவர்கள் அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆகவே அதனால்தான் நபிகள் பெருமானார் என்ன செஞ்சாங்க? என்னென்னமோ கேட்டிருக்கலாம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். என்ன கேட்டாங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா, இது போல ஸல்லைத அலா இப்ராஹிமிற்கும் அலா ஆலி இப்ராஹிமின் குடும்பத்திற்கும் எப்படி அருள் செய்தாயோ அப்படி எனக்கு அருள் செய். இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எப்படி பரக்கத் செய்தாயோ அதுபோல் எனக்கும் பரக்கத் செய்யன்னு கேட்க சொன்னாங்கல்ல. இந்த பார்வை வெறுமனே ஆணை மட்டும் பார்க்காமல் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தையும் சேர்த்தே சொன்னார்கள். ஆகவேதான் பெண்கள் என்பவர்கள் இந்த மார்க்கத்துடைய மிக அற்புதமாக கண்ணியமாக வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை ஒருபோதும் இஸ்லாம் எந்த இடத்திலும் பெண்கள் என்பவர்கள் ஆணுக்கு சளைத்தவர்கள் என்பதை இறை நம்பிக்கையிலும் கொள்கையிலும் அதற்காக எடுத்து மக்களுக்கு சொல்வதிலும் அதனால் வருகிற இன்ப துன்பங்களை சகித்துக் கொண்டு மறுமை வரைக்கும் பயணம் செய்வதிலும் ஆண்களை போன்று பெண்களுக்கும் இடம் உண்டு என்பதை இஸ்லாம் பல்வேறு இடங்களில் சுட்டிக்காட்டுகிறது. அந்த வகையிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் செல்வ வளங்களையும் அறிவு வளத்தையும் கொடுத்து கொள்கையில் உறுதியை தந்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்பேறு தந்தருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.